சார் இல்லை சார் வந்து முடிச்சு கொடுத்துறேன் சார் முடிச்சிடுறேன். ஓகே சார் வீடியோ பாறேன் அணிஞர் கூட விட மாட்டானுங்க மச்சான். வேலை சொல்லி சாவடிக்கிறானுங்க. இதை பண்றதுக்கு பேசாம ஏதாவது பிசினஸ் பண்ணலான்ட்டு தோண்டு மச்சான். பிசினஸா கேட்டுக்கலாம்ல? நான் நிறைய ஐடியா வச்சிருக்கேன் மச்சான். நான் சின்ன வயசுல இருந்து பிசினஸ் பண்ண ஆசைடா. இல்ல என்ன சொல்லு. இந்த பேரு முதல்ல கம்மி பட்ஜெட்ல அப்படின்னா டீ கடை வச்சு தெரு முனையில பத்தின்னு வச்சுக்கேன். ஜேன்னு கூட்டம் போண்டா போட்டு டீ கடை போட்டுன்னு வச்சுக்கேன். அது கரெக்ட் மச்சி. நான் படிச்ச படிப்பு இந்த இதுக்கெல்லாம் நான் போய் நின்று எச்ச கிளாஸ் கழுவுனா எப்படி இருக்கும்? நீ ஏன்டா கழுவுற? ஆள் போடுவோம்டா. கம்மி சம்பளத்துக்கே இருக்காங்க. போட்டாலும் இருந்தாலும் நான் படிச்ச படிப்புக்கு இதெல்லாம் வந்து டீ கடை செட் ஆகுமா? சரி ஓகே விடு. டேய் 1 லட்ச ரூபா தான்டா பட்ஜெட். நீ குத்துற நான் 1.5 லட்சம் நான் போடுறேன். என்ன வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி போய் கேட்டோம்னா என்ன வீட்டில் வந்து செஞ்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் படித்த படிப்புக்கு இந்த ஒரு வேலையில் போய் நின்றேன்னா எப்படி இருக்க முடியும்? ஏண்டா ஒரு 10,000 ரூபா ரெடி பண்ண முடியும் அதனால. 10,000 ரூபாயா? டேய் வேற ஏதாவது கொஞ்சம் கம்மியா சொல்றா. சரி ஓகே. டர்ஃப் ஓகேவா? டர்ஃப் நான் சொல்றேன். நீ வந்து ஐடி இப்போ போய் சேர் பண்ணு வச்சுக்கேன். எல்லாம் சம ப்ரெஷர். நீயே ப்ரெஷர்ல தானே இருக்க. ப்ரெஷரை குறைக்கிட்டு நைட் வந்து விளையாடுவானுங்க. 2,000 ரூபாய் ஓகேவா? ஒரு நாளைக்கு 10 டீம் வந்தா கூட 2,000 × 10 50,000மா? 20,000 கணக்கு விட்டுரு. பிரச்சனை இல்லை. 20,000 ரூபாய் வரும். ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா அது ஒரு நிமிஷம் நீ சொல்றதெல்லாம் ஓகே. நெட்டு கட்டணும், அப்புறம் மேல லைட் வைக்கணும், அந்த கம்பி வைக்கணும், மேட்டு போடணும், அப்புறம் பேட் வாங்கணும், பால் வாங்கணும், சுவிட்ச் போடணும், இங்கேருந்து கிளம்பி அங்க கிரவுண்டுக்கு போகணும். கரெக்டா கௌதம்? நான் நினைச்சிருக்கிறேன். புரியல எனக்கு. ஏன்டா? டேய் நீ இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன சொல்றேன்னா, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அழுவுற, உன் வேலை செய்யறதுக்கும் அழுவுற. அப்போ எப்படிதான் உனக்கு வேலை நடக்கும்? இங்க பாரு, நான் படிச்சிருக்கேன் ஓகேவா? அந்த படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை, அந்த பிசினஸ் வந்து இருக்கணும். ட்ரேடிங் மொத்தமா லாஸ் ஆயிரும். என்ன ட்ரேடிங் என்ன சும்மா நினைச்சியா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுவோம் மச்சான். ஒரு 1,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம். 1,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2,000 ரூபாய் போடுவோம். அது வர காசை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து சம்பாதிப்போம். இப்படி பண்ணலாம். ஆனா இந்த பிசினஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தூக்கில தூங்கிட்டானே. நீயே தொங்கிரு. ஏண்டா நான் சொல்லணா, நீ ரிஸ்க் எடுக்க தேவையான பிசினஸ் பத்தி பேசக்கூடாது. இப்போ ரிஸ்க் எடுக்கணும் அவள் தானே. இங்கேருந்து குதிச்சு பொறிக்கு நான் சொல்றது கேள்றேன். ட்ரேடிங்ல நல்லா சம்பாதிக்கலாம் மச்சான். ட்ரேடிங் நான் படிச்சேன். இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஆமா கோல்டு. நான் பொண்டாட்டி கழுத்துல இது தாலி செயின்ல இருந்து எல்லாத்தையும் வந்து நான் போட்டு வச்சிருக்கிறேன். ஏமா அதுல ஏதாவது ஒரு குண்டுமணி குடும்பம்னாலே என்ன சோத்துல இருந்து விஷத்தை வச்சிருன்னு சொல்லி வெளியே அனுப்புறாங்க. நீங்க செத்துரு இருக்குதா? அதனால இங்க பாரு, நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். நம்ம படிச்ச படிப்பு இதுக்குன்ட்டு உண்டான ஒரு பிசினஸா இருந்தா நம்ம எதுனாலும் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் நீ பொழைக்க முடியும். அப்போ ஒண்ணு பண்ணலாமா? ஊர்ல என் மாமா இருக்கிறாரு. 4 மாடு வாங்கலாம். நான் சொல்றேன், 4 மாடு வாங்கிட்டு நீ பால் கூட கறக்காத, நீ எதுவுமே பண்ணிட்டால நான் பாத்துறேன். நீ வா வந்து மாடு மட்டும் மேயி ஒரு 20,000 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட். 20,000 ரூபாய் போதும். இங்க பாரு, நான் வந்து ஒரு படிப்புன்ட்டு ஒன்று படிச்சிருக்கேன். என்னதான்டா படிச்சிருக்கேன்? எனக்கு புரியல. என்ன படிச்சிருக்க நீ? எனக்கு புரியல. 10th ஃபெயில் ஆயிட்டேன்ட்டு டிப்ளமோ சேர்த்து விட்டுட்டான். அது படிச்சுட்டு நீ அப்ப நீ படிக்கவே இல்லை. நீ ஏண்டா டீ கிளாஸ் கலவுறனே அங்கே +2 முடிச்சுக்கிறாங்க மச்சான். அதெல்லாம் பார்த்தா நான் சொல்றேன்ல, அந்த படிச்ச படிப்புக்குன்னு உண்டு. சரி ஓகே, அதை விடு. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த டீ கடை பிஸ்னஸ் டேய் பார்த்தா டேய் அட போடா, நம்ம இதுலயே போவோம். ஹலோ சார்.